இப்போ ரீசெண்டாக நடந்தது ஒரு 5 to 6 month இருக்கும். ஒரு 100 meters இருக்கும். யாருக்கோ கால் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆட்டோவில் வராங்க, நீங்கள் இங்கே வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ஏறிக்கோங்க அப்படின்றாங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 18 to 20. எனக்கு பயம் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறேன், கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு. கீழே குதிச்சிருங்க, எங்களுக்கு என்ன, பின்னாடி லாரி பஸ் ஏதாவது வரும், அடிபட்டுட்டு போங்க. இன்று நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வாரத்தில் 6 நாளும் நீங்கள் நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு கட்டம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி ஆஃப் வெக்கேஷன் அதெல்லாம் உங்களால் பிளான் பண்ண முடியுமா? வெக்கேஷன் வருது அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லைங்களா? அப்போ முன்னாடியே நம்ம வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தோமா கண்டிப்பாக. ஃபெமினிசம் அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபெமினிசம் வந்து எந்த அளவுக்கு ஃபெமினிசம்னு எனக்கு தெரியல. ஒரு ஆணை தாண்டி பெண்ணு மேலே இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஃபெமினிசம் கிடையாது. பிரேக்கப் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி சொல்லுங்கள். பிரேக்கப்னு சொல்ல முடியாது. ஓகே, எப்படி சொல்கிறது, அது ஒரு பல்பு வாங்கின விஷயம். ஸோ ஒரு நியூஸ் ரீடராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்போவுமே லைட்ஸ் முன்னாடி இருக்கணும். ஸோ டெய்லியும் வந்துட்டு உங்கள் ஸ்டைலிங், ஹேரும் சரி, மேக்கப்பும் சரி, இந்த மாதிரி ஃபுல் டைம் நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேரை வந்துட்டு எப்படி பார்த்துக்கிறீங்க? உங்கள் ஹேர் கேர் ப்ரோட்டீன் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஹேர் வந்து கேர் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம டெய்லி வந்து கிரிம்பிங், ஐனிங் எல்லாமே பண்ணுறோம். அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபுட்டில் நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும். செகண்டரி வந்து நம்ம அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த கிரிம்பிங்க்கோ ஐனிங்க்கோ நம்ம போகக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு தலையில் ஹீட் வைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ப்ரேஸ் நிறையா இப்போல்லாம் விற்கிது. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கின்னுக்குன்னு ஏதாவது தனியாக இது தவிர்த்து இல்லை, ஆக்சுவலி வந்து நான் ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷலாக அதெல்லாம் பண்ணுறது இல்லை, நேச்சராக உண்மையாகவே. ஏன்னா எப்போவாவது வீட்டில் இந்த ஆஃப் டைம் எனக்கு இருக்கும், வீக்லி ஒன்ஸ் வந்து ஆஃப் இருக்கும். அந்த டைமில் ஏதாவது கடலை மாவு போடுறது, காஃபி பொடி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து பண்ணுவேன். வீட்டில் தக்காளி போடுறது, பொட்டேட்டோ வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுக்கு தனியாக ஒரு க்ரீம்ஸ் வாங்கி அதை நான் போட்டுட்டு அது ஹேபிட் இல்லை. ஏன்னா அப்படி எனக்கு தெரியல. ஸோ யூஸ்வலாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நியூஸ் ரீடராக இருக்கீங்க, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு கட்டம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி ஆஃப் வெக்கேஷன் அதெல்லாம் உங்களால் பிளான் பண்ண முடியுமா? அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ வெக்கேஷன் வருது அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லைங்களா? அப்போ முன்னாடியே நம்ம வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தோமா கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள், நம்ம வந்து இப்போ திடீர்னு எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்னும் போது அது வந்து சடன் லீவ் தான். அதை வந்து கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து எமர்ஜென்சி லீவாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே. இப்போ ஆஃப் வந்து நம்ம ஒரு சில இடத்துல அவங்களுக்கு எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ கொடுப்பாங்க. இல்லை நமக்கு இந்த டேயில் நம்ம எங்கேயாவது போகணும், இப்போ நான் இங்கே வரணும், ரெட் நூலுக்கு வரணும் அப்படின்னா முன்னாடியே நான் வந்து கேட்டால் அதுவும் எனக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு நியூஸ் ரீடராக இருக்கீங்கல்ல, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை நியூஸ் ஷோஸ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் 3. மேக்ஸிமம் ஆள் இல்லை அப்படின்னா 4 கூட வரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே நீங்கள் நெக்ஸ்ட் பேக் டு பேக் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும்ல? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டு நைட், மார்னிங் டு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ அப்போது நைட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷோஸ்க்கெலாம் வரும்போது தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறப்போ உங்களுக்கு லைக் வெளியே ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா லேட் நைட் ஆகிடுச்சுன்னா ஆஃபீஸ்லேயே வந்து கேப் ஆஃபர் பண்ணிவிடுவாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து சம்டைம்ஸ் இந்த 10:30 அந்த மாதிரி நம்ம வந்து நியூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வீட்டுக்கு போகும்போது நம்ம ஆட்டோ மோஸ்ட்லி எல்லோரும் எடுக்கிறது தான் ஆட்டோ. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் ஆட்டோ புக் பண்ணி வரும்போது நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எல்லா டிரைவர்ஸும் எல்லா ஆட்டோவும் நான் அப்படி சொல்லலை. பட் ஒரு சில விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ண ஒரு கசப்பான அனுபவங்கள் தான், அதை மட்டும் தான் நான் இப்படி சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு டைம் இப்போ ரீசெண்டாக நடந்தது ஒரு 5 to 6 month இருக்கும். அப்போ வந்து நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். அது வந்து நம்ம ஆன்லைனில் தானே லைக் ஊபர் இந்த மாதிரியான ஓலா இந்த மாதிரி தான் நம்ம வந்து புக் பண்ணுறோம். அப்போ நமக்கு யார் வராங்க என்னன்றது ஜஸ்ட் அந்த குட்டி இதில் தான் தெரியும். அவங்கள பற்றி நம்ம எதுவும் தெரியாது, அவங்க ப்ரொஃபஷ்னலாக எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் தான், இப்போ 18 to 20 அதுக்குள்ளே தான் அந்த ஏஜ் ஆகிருக்கும். ஸோ அவங்க வந்து வராங்க, எனக்கு வந்து அந்த ஆட்டோ டிரைவராக வராங்க. அப்படின்னும் போது அவங்க என் ஆஃபீஸ்லேருந்து பிக் பண்ணிவிட்டு ஒரு 100 meters இருக்கும். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா யாருக்கோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், நீங்கள் வந்து இந்த இடத்துல லைக் சைதாபேட் சம்திங் அது ஏதோ ஒரு பிளேஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்க
அப்படி சொல்றாங்க. நமக்கு எதுக்காக அப்படி சொல்றாங்க என்னன்னு நமக்கு உங்க தெரியாது. காதுபடியே என் சொல்றாங்க. காது அவன் ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். ம், ம். ஃபோன்ல எயர்ஃபோன் பண்ணிட்டு அவன் ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். நான் பேக் சைட்ல நான் உட்காந்துட்டு இருக்கேன். ம். அந்த நேரத்துல நம்ம கரெக்டா போனா போதுன்ற மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். அவங்க நல்லதுக்கும் சொல்லியிருக்கலாம், கெட்டதுக்கும் சொல்லியிருக்கலாம். பட் நமக்கு என்ன தோணும்? ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆட்டோல வராங்க. நீங்க இங்க வந்து இந்த ஸ்பாட்ல வந்து நீங்க ஏறிக்கோங்க. அப்படின்றாங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் எப்படி இருக்கும்? இன்னும் எனக்கு பூஸ்டப் ஆயிடுச்சு. ம். ஐயோ! ஆட்டோ கட் பண்ணிட்டு நம்ம இறங்கிரலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்காங்க. ம். நம்ம வந்து சொன்னாலும் அவங்க கேட்பாங்கன்ற ஒரு இதுவும் எனக்கு கிடையாது. நான் கேட்குற கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெதுவா கேட்குறேன். பிரதர் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டா போறீங்க? ஸ்லோவா போங்க அப்படின்னு. அவங்க இருந்துட்டு எனக்கு வேற வேலை இருக்குமா? வேற இருக்குங்க. அதனால நான் வந்து ஸ்லோவா முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டீங்களா? நான் வேணா வேற வழியில வரட்டுமா? அங்க வந்து ஏறிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ம். அப்படியெல்லாம் பண்ணும்போது சடனா போறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா வந்துட்டு 2 பேர் இதுல ஏறுறாங்க. ம். அந்த பையன் சீட்லயே 2 பேர் 3 பேர் உட்காந்து அந்த டிரைவிங் சீட்லயே 3 பேர் உட்கார்றாங்க. ம். எனக்கு வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க உட்காந்துட்டு அமைதியா வந்தாலும் பரவால்ல. அவங்க வந்து இந்த ஜஸ்டிஸ் பண்ணுவாங்கல்ல, பார்க்கறது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லிங் வேற. லைக் என்ன ஸ்மெல்னு எனக்கு தெரியல. அது ஏதோ குடிச்சிருப்பாங்களா? இல்ல இல்ல சம்திங் ஏதோ ஒரு ஸ்மெல் வேற. இந்த பாக்கு ஸ்மெல் இதெல்லாம் வேற வந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 18 to 20 இந்த பசங்க தான். சின்ன பசங்க தான். ஸோ எனக்கு அது வேற பயம். ஏன்னா கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா கூட ஏதாவது பண்ணிட்டோமா இந்த விளைவுகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்களெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு பயமாயிட்டு நான் என்ன பண்றேன், நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். இல்ல உங்க லொகேஷனே வரலையே. லொகேஷன் வரலன்னா பரவாயில்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறேன். அப்புறமா அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றாங்க. நீங்க ஸ்டாப் பண்ணலன்னா நான் வந்து ரன்னிங்லேயே நான் வந்து ஜம்ப் பண்ணிடுவேன். நான் கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு. கீழே குதிச்சிருங்க, எங்களுக்கு என்ன, பின்னாடி லாரி பஸ் ஏதாவது வரும், அடிபட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஈஸியா இல்லை, லாஜிக்காக சொல்றாங்க. எனக்கு எனக்கு என்ன சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை. நான் வந்து சொல்றேன், இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணலன்னா கண்டிப்பா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்றேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க், ஒரு காமனான பிளேஸ்ல இறங்குறது வந்து நமக்கு ரொம்ப சேஃப். அதனால ஒரு பெட்ரோல் பங்க்ல இறங்கிட்டு ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிட்டு அங்க இருக்கிற டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருப்பாங்க கொஞ்சம் தூரம் போனால், அவங்க கிட்ட போயிட்டு இந்த நம்பரில் இப்படி இருக்குது, இந்த பசங்க 3 பேருமே குடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக எங்கன்னா போய் விடுவாங்க, இல்லை இவங்க ஆட்டோவில் வேறு யாருக்காவது புக் ஆனாலும் பிரச்சனை தான், கொஞ்சம் இதை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆட்டோ நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேறு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்தேன். இது வந்து ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம கையில் எதுவுமே இருக்காது. லைக் வந்து இந்த சொல்லுவாங்க இந்த பெப்பர் ஸ்ப்ரே அது இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தேடுற நேரத்தில் அது கிடைக்காது. அந்த டைம்ல நமக்கு பயமா இருக்கும். அந்த டைம்ல என் கையில இருந்தது ஒண்ணே ஒன்று, ஃப்ளாஸ்க்ல ஹாட் வாட்டர். அது மட்டும் தான் இருந்தது. வேற எதுவும் என்கிட்ட அது மூஞ்சில அடிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம குடிக்கிற மாதிரி தானே வச்சிருப்போம். அந்த ஒரு டிகிரியில தான் அது இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெளியில போகும்போது கண்டிப்பா வந்து இந்த லொக்கேஷன் ஷேர் பண்றது தெரிஞ்சவங்களுக்கு. அப்புறம் இந்த ஆப்லாம் கூட இருக்கு, இந்த காவலன் ஆப் அதெல்லாம் கூட இருக்கு. நைட்ல போகணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம்னா அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணா போதும், நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே அவங்களுக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல. அந்த டைம்ல அங்க நடந்த ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப ஒரு சென்சிபிளா பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. வெளியில அப்படி தைரியமா காட்டிட்டேன், பட் உள்ள நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும்ல. ஓகே, இப்போ வந்துட்டு பொதுவா ஃபெமினிசம் அப்படின்னாலே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். பாதி பேர் இப்பெல்லாம் ஃபெமினிசம் சொன்னாலே அது வந்துட்டு ஒரு கெட்ட விஷயமா பாக்குறாங்க. ஓகே, இது நாட் ஃபெமினிசமா, ஐயோ ஃபெமினிஸ்டா அப்படின்னு. ஸோ ஃபெமினிசம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? ஃபெமினிசம் அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபெமினிசம் வந்து எந்த அளவுக்கு ஃபெமினிசம்னு எனக்கு தெரியல. நான் என்ன ஃபெமினிசம்னு ஃபாலோ பண்ணுவேன்னா ஈக்குவாலிட்டி. ஒரு ஆணை தாண்டி பெண்ணு மேலே இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஃபெமினிசம் கிடையாது. இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபெமினிசம் லைக் அந்த மாதிரி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்ன்றது ஆணும் பெண்ணும் சமம். எனக்கும் உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் கொடு, உனக்கு இருக்கிற அதே ஒரு ஈக்குவாலிட்டி எனக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபெமினிசம். எனக்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதை தவிர்த்து உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் நடந்திருக்கா? பிரேக்கப், ரிலேஷன்ஷிப் அதை பத்தி சொல்லுங்க. பிரேக்கப்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, அது ஒரு பல்பு வாங்கின விஷயம்னு சொல்லலாம். நீங்களே ட்ரை பண்ணி நான் ட்ரை பண்ணி எல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. பட் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களாவே வருவாங்க, அவங்களாவே வந்து எப்படி சொல்றது, லைக் ட்ரை பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் நம்ம எப்போ அவங்களுக்கு வந்து நம்மளும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு தெரியுதோ அந்த டைம்ல அவங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இது மாதிரி வந்து எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, என்னன்னா அவங்களுக்கு
வந்து அவங்களுக்கு வேணும், இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்றமா அவங்க வந்து இந்த அவங்களுக்கு இந்த மெசேஜ் வரணும், கால் வரணும், அவங்க வந்து நம்ம பின்னாடி சுத்தணும் அப்படின்றதெல்லாம் வேணும். அது ஒரு போதை மாதிரி அவங்களுக்கு. ஸோ நம்ம அதை பண்ணும்போது நம்ம அவங்க பார்வையில குட்டியா தெரிஞ்சிருவோம், கம்மியா தெரிஞ்சிருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு டைம்ல நான் இப்போ பெரிய பல்பு, இவ்வளோ பெரிய பல்புலாம் வாங்கின விஷயம் இருக்கு. ஒரு டைம் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு இதுக்குள்ள அதுக்குள்ளே என்டர் போக ஆகிறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. பட் ஓகே, பார்க்கலாம். ஓகே. ஸோ இது தவிர்த்து வந்துட்டு ப்ரொபோசல்ஸ்னா ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஏதாவது கிரேசி ப்ரொபோசல்ஸ் இல்லை வியார்டான ப்ரொபோசல்ஸ்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? மீடியாவில் இருக்குன்றதுனாலன்னு கிடையாது. நான் ஸ்கூல் டைம்ல இருந்தே ப்ரொபோசல்ஸ் வந்து அதிகம் தான். என்னோட பார்ட்னர் அப்படின்னா எனக்கு இப்படி தான் வரணும்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? ம். அது என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? என்னோட பார்ட்னர் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட இப்படி நான் கொஞ்சம் அப்படியே நடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன்ல, அது வந்து இல்லை. உண்மையாவே பார்த்தா நமக்குள்ள ஒரு சைல்ட் லைக் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளோட பாஸ்ட் எதுவா இருந்தாலும் அதை சொல்லி காட்டுறவங்களா இருக்கக்கூடாது. சொன்ன மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு மேலே நான் இருக்கணும்னு நான் என்னைக்கும் நினைக்கல. ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ஓகே. துரோகம் பண்ணக்கூடாது. ஓகே. லாயல்ட்டி. ஓகே. ஸோ இதை தவிர்த்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் க்ரீன் ஃப்ளாக் அண்ட் ரெட் ஃப்ளாக் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? எதெல்லாம் க்ரீன் ஃப்ளாக் இருப்பீங்க, எதெல்லாம் ரெட் ஃப்ளாக் இருப்பீங்க? க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது, ரெஸ்பெக்ட். 2 பேருக்குள்ளேயும் இருக்கணும். ரெஸ்பெக்ட்னா வாங்க போங்க அது கிடையாது. அந்த குட்டி ஃபீலிங்காக இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஐயோ அவ இதை ஃபீல் பண்ணுறாளா, ஓகே நம்ம இதை பண்ணக்கூடாது. அவள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாளா, ஓகே நம்ம இப்படி பண்ணலாம். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். நம்ம ஃபீலிங்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அவங்க வந்து இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் க்ரீன் ஃப்ளாகாக இருக்கும். ரெட் ஃப்ளாக்னும் போது எப்படி சொல்கிறது, அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணுறது. இந்த கம்யூனிகேட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாவே அந்த இடத்துல அந்த பிரேக் ஆகிடும். அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை பேசி தான் சால்வ் பண்ண முடியும். அதை அப்படியே விட்டுறலாம். அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துப்பாங்க தெரியுமா, ஓகே இவன் இப்படி தான், இவன் இப்படி தான். அது இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் டிரெக்டாக கேட்டுங்க. தப்பாக இருந்தால் தப்பு, அப்போ போங்க. ரைட்டாக இருந்தால் ஓகே, லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிலவங்க இருப்பாங்க, நம்மளை கேட்காமலே முடிவு எடுத்துப்பாங்க. இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு முடிவு எடுத்துப்பாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெட் ஃப்ளாக்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் நியூஸ் ரீடிங் ஆங்கராக இருக்கீங்க. இது தவிர்த்து ஆக்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா, இல்லை உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிற ஐடியா ஏதாச்சும் இருக்கா? எனக்கு வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒரு சான்ஸ் வந்தது. தென் வந்து சீரியல் வாய்ப்புகள் எனக்கு 2-3 டைமே வந்திருக்கு. பட் வந்து எங்கள் வீட்டில் இந்த ஃபீல்டுக்கு விட்டதே பெரிய விஷயம். ஸோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா திரும்ப மறுபடியும் அடம் பிடிக்கணும், திரும்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நியூஸை விட கிடையாது. நான் எது பண்ணாலுமே நியூஸ் ரீடிங்க்கு அப்புறம் தான், செகண்டரி தான். நியூஸை விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னா அது இப்போ வரைக்கும் எனக்கு யோசிக்கல. ஸோ ஃபியூச்சர்ஸில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது? பிகாஸ் இப்போ மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்துட்டு இட்ஸ் அ டெம்பரரி ஜாப் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபியூச்சரில் வந்துட்டு இது இல்லைன்னா எனக்கு இது ஒன்று இருக்குது அப்படின்னு பேக்கப் பிளான் இல்லை ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கா? இது இல்லைனா இது இல்லை அப்படின்னா நியூஸ் எப்போவுமே இருக்கும். நான் ஆங்கராக எப்போவுமே இருப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் அந்த டைமில் எனக்கு மீடியாக்குள்ளேயே சப் எடிட்டிங்கோ இல்லை வந்து ரிப்போர்ட்டிங்கோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். அதே ஃபீல்டில் நியூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே. ஸோ எங்களுக்காக ஒரு நியூஸ் ரீட் கண்டென்ட் சின்னதாக பண்ணி காட்ட முடியுமா? இன்று நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பயங்கரம். அப்படியே நார்மல்ல பேசுறதுக்கு இதுக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க நிறைய நியூஸ் படிச்சு இன்னும் பெரிய பெரிய நியூஸ் ஆங்கரா வரணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச்.